ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் பார், மெய் சிலிர்த்து போவாய். மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். இது உன் முருகன் சத்திய வாக்கு தங்கமே. இல்லாத விஷயங்களுக்கு வருத்தப்படுவதை விட்டுவிட்டு இருக்கும் விஷயங்களுக்கு நன்றி சொல்ல போயிருப்பார். நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். பக்குவப்பட்ட நிலத்தில் தூவப்பட்ட விதைகள் தான் நல்ல விளைச்சலை தரும். அதுபோல் பக்குவப்பட்ட மனதை கொண்டவர் வாழ்வில்தான் வெளிச்சமும் வரும். உன்னுடைய மனது பக்குவப்பட்ட மனது என்று இந்த முருகனுக்கு தெரியும் தங்கமே. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று நினைத்த போதெல்லாம், இந்த முருகனை நினைத்த போதெல்லாம் சொல்லிவிடு. நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை, முழுவதுமாக பார்த்து கொள்கிறேன் உன்னை தங்கமே. பொறுமையாக இரு தங்கமே. என்று இல்லாமல் இருக்கலாம், ஏன் நாளை கூட இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அனைத்து மாறும். நீ நினைத்தவாறு கவலைப்படக்கூடாது. வழி தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறேன், வழிகாட்டு முருகா என்று நம்பிக்கையோடு நெஞ்சுருக வேண்டினால் ஞானக்கண் திறந்து ஒளிகாட்டி வழிகாட்டி நல்ல வழிகாட்டி உன்னை காப்பவன் இந்த முருகன் மட்டும்தான் என்பதை நம்புகிறாய் தானே? பின்னென்ன தயக்கம் தங்கமே? உன் வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு. எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் குணம் மட்டும் இருந்தால் போதும். உலகில் உன்னை விட சந்தோஷமானவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒருவன் மிகப்பெரிய உயரத்தில் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் அவனால் வாழ்க்கை முழுவதும் அந்த உயரத்தில் தங்க முடியுமா? உன் வழியில் செல். உளறுவோர் உளறிக்கொண்டே இருக்கட்டும். வாழ்க்கை படியில் ஒவ்வொரு படியாகவும் ஏறலாம், 3 படியாகவும் ஏறலாம். அது அவரவர் நம்பிக்கையை பொறுத்தது, முக்கியமாக தன்னம்பிக்கையை பொறுத்தது. தயவு செய்து யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை நீ மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நீ மாற வேண்டிய சூழ்நிலை வரும், கட்டாயம் வரும். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட மிதிக்கும் தங்கமே. தயவு செய்து தூக்கி போட்டால் துவண்டு விடாதே, ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி விடாதே. உனக்கான நாள் ஒன்று நிச்சயமாக அமையும் தங்கமே. உன் கவலையை நீ மாற்றாவிட்டால் வேலை வெட்டியை விட்டு உன்னை மாற்ற யார் வருவார்கள்? வார்த்தைகளில் உண்மை இருக்க வேண்டும். வார்த்தைகளில் உண்மை இல்லைவென்றால் எண்ணங்களில் தூய்மையே இருக்காது. செயல் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது. உன் இதை எதிராளிக்கு தெரியவில்லை. நல்ல எண்ணம் கொண்ட உன்னை போட்டு பாடாய் படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் ஒரு காலம் இருக்கிறது என்று நினைச்சுக்கோ. அவர்களும் கீழே விழுந்து எழத்தான் செய்வார்கள். காரணம் எதுவாக இருந்தாலும் கோவப்படாதே, சத்தமாக பேசாதே. மனதை அமைதிப்படுத்தி யோசித்து முடிவெடு. உன் மனதை அமைதியாக வச்சிருந்தா மட்டுமே உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். உன்னை விட்டு யார் போனாலும் போகட்டும், அவர்கள் உன் அருமை தெரியாதவர்கள். உன் அருமை தெரிந்தவன் இந்த முருகன் உன்னோடு தானே இருக்கின்றேன். அது போதாதா உனக்கு? எதை நினைத்தும் கலங்காதே. அது என்னால் தாங்க முடியாமல் போகும். இன்னும் புரியவில்லையா? யாம் இருக்கும்போது பயம் ஏன் உமக்கு? படைத்தவன் நினைத்து விட்டால் தடுப்பவன் எவனும் இல்லை. கிடைப்பது கிடைத்தே தீரும். அதனால் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு காத்து கொண்டிருக்கு இன்று இரவுக்குள் என்று சொன்னேன். யாருக்கு எதை தர வேண்டும், எப்படி தர வேண்டும் என்பது இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு மட்டும்தான் தெரியும். கவலை வேண்டாம். இன்று இரவு வரை காத்திரு. கவலை கொள்ளாது. இன்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளை கனவில் கூட காணாத இன்பம் அடையப் போகிறாய். உன் கவலையை கண்காணாத தூரத்திற்கு துரத்தப் போகிறேன் உன் முருகன். என்னை நம்பு தங்கமே. திரும்பவும் சொல்லும் நான் ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை, யாம் இருக்க பயமேன். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்ததும் இந்த முருகனை ஒரே ஒரு முறை நினைப்பாய்தானே? அப்போது நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? இனி பிறவா வாழ வேண்டும், உன்னை பிரியாத வரம் வேண்டும். வேலும் உண்டு மயிலும் உண்டு, உன் மலரடியில் நானும் உண்டு முருகா என்று சொல்லு. பின் பார், உனக்கு அதிர்ஷ்டம் எந்த அளவிற்கு உனக்கு கொடிகட்ட வைக்கப் போகிறது என்று மட்டும் பார். திரும்பவும் சொல்கிறேன், இனி பிறவா வரம் வேண்டும், உன்னை பிரியா வரம் வேண்டும். வேலும் உண்டு மயிலும் உண்டு, உன் மலரடியில் நானும் உண்டு முருகா என்று என்னிடம் சொல்லிவிடு. உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பொக்கிஷமாக கொடுத்து விடுவேன். நம்புகிறாய் தானே?
நம்பிக்கைதான் வாழ்க்கை. தினமும் நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்கு. இரவுக்கு பின் விடிந்துதானே ஆக வேண்டும். நிச்சயம் நாளை நல்லது நடக்கும் என்று மனதார நினை. என் முருகன் சொல்லியிருக்கிறார், இன்று இரவுக்குள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று. அதை நம்பினால் நிச்சயமாக நடக்கும் தங்கமே. பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்கக்கூடாது. காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே சென்று கொண்டிருக்கிறது. பிரச்சனையை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அதை தீர்க்கிற வழி அதிலிருந்து வரும். ஏன்னா பிரச்சனையின் தீர்வும் வேறு இடத்தில் இல்லை, வேறவே இல்லை. உனக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். அதை விட்டுட்டு எல்லோருக்கும் உண்மையாக இருந்தால் நீ நல்லவன் இல்லை. உலகத்திலேயே சிறந்த அடி முட்டாள் என்று சொல்லிவிடுவார்கள். கவனமாக இரு தங்கமே. உனது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு. ஒன்று கிடைப்பதற்கும், ஒன்று கிடைக்காமல் போவதற்கும், ஒன்று தள்ளிக்கொண்டே போவதற்கும் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். சிலரை சந்திப்பதற்கும், சிலரை விட்டு விலகுவதற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இங்கு வாழும் வாழ்க்கையில் காரணமின்றி எதுவும் நடக்காது. காரணத்தை அறிய முயற்சிக்காமல் இந்த முருகனை மட்டும் நம்பி நடப்பதை ஏற்றுக்கொள். எல்லாம் நன்மைக்கே என்று தெரிந்துவிடும். முள் ஒன்று குத்திய பிறகுதான் இனிமேல் கவனமாக செல்ல வேண்டும் என்று உன் மனம் நினைக்கும் தானே, அதுபோல்தான் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள் உன்னை பக்குவப்படுத்தும். கலங்கக்கூடாது. அடுத்த நிமிடத்தை கூட நீ ஆள முடியாது என்பதுதான் நிஜம். எந்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இதில் தேவையற்ற திமிர் வேண்டாமே, கோபம் வேண்டாமே, ஆணவம் வேண்டாமே. இதெல்லாம் குப்பைகள். இந்த குப்பைகளை என் பிள்ளையான நீ சுமக்கக்கூடாது. அனைவரிடத்திலும் அன்பாக இருந்துவிடு. உன் முருகன் உனக்கானதை எல்லாம் செய்து தந்து விடுவேன். பயந்து போனேன். பொறுமையாக இரு. அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நானே உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன் தங்கமே. நிச்சயம் உன் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் இப்போதே அதை தூக்கி எறிந்து விடு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நிராகரிப்புகளை கண்டு மனம் உடையவே கூடாது. வாழ்க்கையை துணிவோடு செல்ல பழகு. மன மகிழ்வோடு பயணிக்க பழகு. மகிழ்ச்சியை விட்டுவிட்டால் வாழ்க்கை சுருங்கிவிடும். வாழ்க்கையின் சாராம்சமே அன்பும் அரவணைப்பும் மட்டும் காட்டுவதுதான். அழகாக உன் வாழ்க்கையை நடத்திவிட. அன்பாக உன் வாழ்க்கையை நடத்தி செல். வாழ்க்கையில் வரும் சவால்களை சமாளித்துக் கொள்ள பழகு. உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். எனவே வாழ்க்கையில் சாதிக்க நீ கற்றுக்கொள். ஓம் முருகா போற்றி போற்றி.